நன்றாக இருந்தது, எடிட்டிங் நல்லாக இருந்தது, கேமரா நன்றாக இருந்தது, எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்ததுன்னு சொல்ற அளவுக்கான ஒரு முழு திரைப்பட அம்சத்துக்குள்ள இந்த மௌனித்த பொழுதுநிலை வந்திருக்குது என்று சொல்லலாம். கதை என்று கேட்டு நாங்கள் குழப்பக்கூடாது. கதை என்பது ஒவ்வொருவர் எடுக்கும் வடிவம். எல்லா திரைப்படங்களையும் நாங்கள் ஆமோதிக்க முடியாது. ஆனால் திரை என்ற வட்டத்துக்குள்ள, திரைப்படம் என்ற ஒரு வடிவத்துக்குள்ள இந்த படம் வந்திருக்கான்னு சொன்னால் 100% வந்திருக்குது என்றுதான் நாங்கள் ஆமோதிக்க வேண்டி இருக்குது. இதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இன்று பார்க்க வந்த பார்வையாளர்கள்ல அரைவாசி பேர்கள், சரிசமனான பேர் இந்த மண்ணில பிறந்த குழந்தைகள், கிட்டத்தட்ட 2-3 வயதிலிருந்து 20-25 வயசுக்குட்பட்ட பிள்ளைகள் தான் அரைவாசி பேர் வந்திருந்தவை. எனக்கு அருகிலும் கூட அவர்கள் தான் இருந்தவர். முகஞ்சொலிப்பினமா அல்லது என்னத்துக்கு கண்டு யோசிப்பினமா என்று பார்த்தால் ஆர்வமாக இருந்து பார்த்தவர்கள் அவர்கள் தான் அதிகமா இருந்தது. அது இன்னும் பெருமையா இருந்தது. அதோட ஈழத்துல எடுக்கப்பட்ட அந்த காரைநகர், அந்த காரைநகருக்கான பாட்டு, அந்த காரைநகர்ல நடந்த சின்ன சின்ன கதைகள், ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் என்று சொல்லி மிக தெளிவாக ஆனா வேகமாக படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதான் சிறப்பா இருந்தது. வேகமாக படம் ஓடினாலும் நடிகர்களும் எந்த குறையும் இல்லாமல் நடிச்சிருக்கிறார்கள். நடிகர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடியதா இருந்தது. ஈழத்தின் நடிகர்கள் தயாராக இருக்கிறார்கள், டைரக்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். தயவு செய்து ப்ரொடியூசர்ஸ் யாராவது முன் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு படம், மாதத்துக்கு ஒரு படம் அல்லது மாதத்துக்கு 2-3 படங்களாவது நாங்கள் போடலாம். தென்னிந்தியவர்களோட நாங்க போட்டி போடணுமா? தென்னிந்திய திரைப்படங்களோட நாங்க போட்டி போடணுமாண்டா நிச்சயமாக இல்லை. எங்களுடைய இரத்த கொடி, எங்களுடைய தொப்புள் கொடி தான் தென்னிந்தியவர்கள். அவர்கள் வாயிலாகத்தான் நாங்கள் திரைப்படம் என்றால் என்னென்னு பார்த்தோம். அவர்களை பின்பற்றித்தான் அந்த காலத்திலிருந்து திரைப்படம் ஈழத்தவர்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று தென்னிந்திய திரைப்படங்களை பார்க்கும் பொழுது கதைக்களம் மிக பயங்கரமா இருக்குது, வயலன்ஸ் அதிகமா இருக்குது, கதாநாயகன் குடிக்கிறதா காட்டப்படுது, கதாநாயகி குடிக்கிறதா காட்டப்படுது, எப்பவுமே துப்பாக்கி, வாழ்வெட்டு, குத்து, சண்டை, ரத்தம் என்று சொல்லி பார்க்க பயங்கரமா இருக்குது. தென்னிந்தியா திரைப்படம், தமிழ் திரைப்படங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்குது. அப்ப எங்களுடைய குழந்தைகள் அதை பார்த்து புலம்பெயர் நாடுகள்ல அந்த வயலன்ஸை திருப்பி கொண்டு வர வந்துருவினமோன்ற பயமும் எங்களுக்கு ஏற்படுக இப்படியான டைரக்டர்ஸ் வந்து இல்ல நாங்க உங்களுக்கு அழகான திரைப்படங்களை தாரோம், உங்களுக்கு அழகாக வழி நடத்துறோம் என்று சொல்லி வந்திருக்கணும். ஆனா இந்த படத்துலயும் சின்ன சின்ன வயலன்ஸ் இருந்தது. அதனால ஒரே ஒரு வேண்டுகோள் டைரக்டருக்கு இல்ல, இந்த படத்தை வெளியில கொண்டு திரையரங்குல போறவர்கள் எத்தனை வயசுக்கு உரிய திரைப்படம் என்றதை மட்டும் கணக்கில் கொண்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு குறைதான் நான் பார்த்தேன். இந்த குறை இல்லை, எந்த தமிழ் படத்திலையும் எத்தனை வயதுக்கான திரைப்படம் மட்டும் யாரும் போட்டதில்லை. அதனால நாங்கள் ஈழத்தவர்கள் எங்களுடைய தலைமுறைகளை சரியாக வழி நடத்தணும் என்று சொன்னால் ஒரு திரைப்படம் எத்தனை வயசுக்கு உட்பட்டவர்கள் பார்க்கணும், பார்க்கக்கூடாது என்ற ஒரு கணக்கை விட்டால் இன்று திரைக்கு வந்த அந்த குட்டி குழந்தைகள் பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மற்றது சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இது ஒன்று குறையாக இருந்தது ஒழிய வேற எதுவுமே குறை இல்லை. கதையை பற்றி நாங்கள் கதைக்க கூடாது என்றால் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு வடிவமாக இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வடிவத்துல பிடிச்சிருக்கும். அதனால